ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மர்மங்களின் உச்சம் என்று அழைக்கக்கூடிய கொல்லிமலையில் தான் இருக்கோம். இதுக்கு வந்து வழி வந்து தம்மம்பட்டியிலேருந்து அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழி தான். புலிவிலிங்கன்னு சொல்கிறது தான் மாசி பெரியண்ணசாமி போகிற பாதை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எட்டுக்கை அம்மன் கொல்லிப்பாவைங்கிற ஏரியாவும் இருக்குது. அந்த கோயிலுக்கும் போவோம், அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கும் போவோம். இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்க ஏரியா இடம் பேர் வந்து மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். 9 குன்றுகளையும் பெரிய குன்று சொல்லுவோம். மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு தான் போகிறோம். பார்த்தீங்கனாலே குண்டும் குழியுமா இருக்கும். அந்த பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து அடிக்கிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து வீடு கட்டணுங்கிறதுக்காக வீடு கட்ட முடியாதவங்க வந்து சும்மா கல்லால் கட்டி வச்சுட்டு போனால் இவங்க வந்து இங்கே கட்டி வச்சதுனால நம்ம வீடு கட்டிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை இருக்குது. ஒரு வருஷத்துலேயோ இல்லை 6 மாதத்துலேயோ வீடு கட்ட நம்ம மாசி பெரியண்ணசாமி வழி வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே இந்த மாதிரி கட்டிகிட்டு இருப்பாங்க. பாருங்கள், பேக் சைடும் பாருங்கள் எவ்வளோன்னு பாருங்கள். இந்த இடம் வந்து நார்மலையே சென்று வந்துட்டேன். இந்த மரத்தில் எல்லாமே சும்மா பிரார்த்தனைக்காக வேண்டி அந்த கயிறை வந்து கட்டிட்டு போகிறாங்க எல்லாருமே அவங்களுக்கு மனசில் நினச்சதை. வாங்க நேராக போயிட்டே இருப்போம். பாருங்கள் எவ்வளோ உச்சியில் இருக்குது பாருங்கள். மாசி குன்றுங்கிறது பெரிய குன்று. 9 குன்றுலையுமே பெரிய இடத்துல தான் மாசி மலையில் வந்து மாசி குன்றில் தான் உச்சியில் தான் இருக்காப்புல பெரியண்ணசாமி காமாட்சி சாமி. போகும்போதே பாருங்கள் கல்லும் மூடுமா இருக்குது. இதுலேயே எங்கேயாவது அகோரின்னு சொல்லுவோம்ல, அகோரி எல்லாமே இங்கே நிறையா பேர் இருப்பாங்க. சித்தர்கள் வாழக்கூடிய இடம்னு சொல்கிறது கொல்லிமலை தான். இதை வந்து அரிய வகையாக பார்க்குறது மாதிரி ஆகிப்போச்சு சித்தர்கள். எங்கேயாச்சும் ஒரு குழியில் குன்றில் எங்கேயும் ஒரு இடத்துல தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து மேலேருந்து பெரியண்ணசாமி கோயிலுக்கு வெட்டி தூக்கிட்டு போய் 4 கிட்ட நான் பார்த்துட்டேன். மேலே தான் சமைக்க மாட்டாங்க, கீழே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கோழியை வந்து மேலே சமைச்சிருவாங்க. ஏன்னா மேலே வந்து தண்ணி வசதி கிடையாது. அதனால் மேலேருந்து கீழே தான் எடுத்துகிட்டு போடணும். இங்கேருந்து ஓட்டிகிட்டு போயிடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து தூக்கிட்டு வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. செம்ம வேர்வை. என்னை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வேர்த்து ஊற்றிருக்குன்னு. எல்லாமே நடந்து போயிட்டுருக்கோம் மேலே உச்சியில். நாங்கள் வந்து காலை டயத்துலேயே வந்து மேலே ஏறலை. மதியானம் நல்லா வெயில் நேரத்தில் வந்து ஏறிட்டோம். பாருங்கள் வெயிலுக்கு எல்லாமே உட்காந்துருக்கோம். உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குது. இயற்கை அழகுனாலே இங்கே தான் கொல்லிமலையில் தான். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, கண் குளிர்ச்சியாக இருக்குது. அங்கே தான் இருக்குது அந்த இடம் தான். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பைக்கு காரெல்லாம் கொண்டு வந்து அங்கே போட்டு